இன்று நாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயம் திரு இருதய பெருவிழாவை கொண்டாட இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த அருமையான பேராலயத்திலே இந்த திருப்பலி நிறைவேற்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதான் முதல் முறை இந்த திருத்தலத்திலே திருப்பலி ஆற்றுகின்றேன். அதுவும் இயேசுவின் திரு இருதய பெருநாளை கொண்டாடும் நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். சற்று நேரத்துக்கு பூசைக்கு முன்பு நாம் நம்முடைய பெரிய டெலஸ்போர் வெல்டர் என்பவரின் அருத்தந்தை டெலஸ்போர் வெல்டருடைய சிலையை நாம் மந்திரித்தோம். அவர் இந்த பேராலயத்தை கட்டி நம்மிலே திரு இருதய ஆண்டவரின் அன்பை நமக்குள் பகிர்ந்து கொண்டார். அந்த அன்பில் பக்தியில் நாம் வளர நமக்காக இந்த பேராலயத்தை கட்டி தந்துள்ளார். மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு. ஆண்டவர் இயேசு அந்த திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் நாம் அந்த ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய அன்பை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளை விட இதயம்தான் முக்கியமானது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஏனால் இதயத்தில் இருந்துதான் இந்த இரத்த மற்ற பிரிவுகளுக்கு மற்ற பாகங்களுக்கு செலுத்தப்படுகின்றது. இதயம் ஒரு முக்கியமான, இதயம் நின்றுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நின்று விடுகின்றது. அதனால்தான் இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த இதயத்தின் ஆண்டவரை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த இதயத்தை போல இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். அத்தோடு அல்லாமல் இதயத்தில் இருந்தால் எல்லாவித உணர்ச்சிகளும் குறிப்பாக அன்பு வெளிப்படுகின்றது. இதை நாம் அறிவோம். எல்லாவித இட்ஸ் a seat of all emotions we call is the heart. and ஆண்டவர் இயேசுவின் அந்த இதயத்தில் இருந்து அளவு கடந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் நாம் திரு இருதய அரசின் ஆண்டவரின் இதய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தூய்மை மிகு இதயம், அவருடைய அன்பு இதயம், பேரன்புள்ள அந்த இதயத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பார்ப்பதில்லை, நம்மை அளவு கடந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார். இதைதான் புனித சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிகவும் அழகாக சொல்கின்றார். திருத்தூதர் பவுல் இறை மக்களோடு சேர்ந்து இறைவனின் அன்பின் ஆழத்தை, உயரத்தை, அகலத்தை, ஆழத்தை அளந்து பாருங்கள் என்று, சுவைத்து பாருங்கள் என்று கூறுகின்றார். அளந்து பாருங்கள். அவருடைய அன்பு அளவு கடந்த அன்பு, அதாவது லிமிட்லெஸ் லவ். அதாவது எப்படி நம்மை அன்பு செய்கிறார் என்றால் அதற்கு கணக்கே கிடையாது என்று கூறுவார்கள். விளாஸ்தீர் குகாஷிர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் அடிக்கடி ஒரே பாவத்தை செய்து கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகிட்டார். அதாவது என்ன இதையே நான் செஞ்சுட்டேன் என்று ஒரு மாதிரி அவர் நினைத்து என்ன செய்தார், ஒரு நாள் இதை நான் நிறுத்த வேண்டும் என்றால் நான் ஒரு நிபந்தனை செய்ய போகின்றேன் என்று கூறுகின்றார். விளாஸ்தீர் தன்னுக்குள்ளே சொல்லிக் கொண்டார், நான் அடுத்த பாவம் செய்யும்போது நான் என்ன செய்வேன், 10 முடிகளை நான் பித்து எறிந்து விடுவேன் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது நான் 10 முடிகளை பீத்து எடுத்து அதை எரிந்து விடுவேன் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது 10 முடியாக பீத்து கொண்டிருந்தார். 1 மாதம் ஆகிவிட்டது, 2 மாதம் ஆகிவிட்டது, 3-4 மாதத்திற்கு பிறகு அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை, அவரால் இதை கண்டிக்கவே முடியவில்லை. கண்ணாடியில் போய் பார்த்தார், பாதி வழுக்கை ஆயிட்டார். ஆனால் அவருக்கு இன்னும் நிறையா இருக்கு, நான் எப்படியும் கண்ட்ரோல் செய்ய வேண்டும், நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே ஒரு கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருந்தார். அப்படியும் முடியவில்லை. 6 மாதம் ஆயிற்றது. போய் கண்ணாடியில் பார்த்தார், ஒரு சில முடிகள் தான் இங்கும் அங்குமாக இருந்தன. உடனே என்ன செய்தார், நான் இந்த முடிகள் எல்லாம் போன பிறகு நான் என்னையே நான் மாய்த்து கொள்வேன் என்று கூறி அந்த முடிவை எடுத்தார். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பின்பு போய் கண்ணாடியை பார்த்தார்.
ஒரு முடியும் இல்லை. நான் எடுத்த திட்டத்தின்படி நாம் என்னையே கொல்ல வேண்டும் என்று ஒரு கத்தி எடுத்து தன்னை குத்தி கொள்ள போனார் விலாஸ்தீர். உடனே அங்கே ஒரு வானதூதர் அங்கே தோன்றி, விலாஸ்தீர் கொஞ்சம் நிறுத்து, கொஞ்சம் நில். நோ, நான் நிற்க மாட்டேன். என்ன, நான் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை செய்திருக்கிறேன் ஆண்டவரிடம். அதாவது நான் பாவம் செய்து என்னுடைய முடியெல்லாம் போன பிறகு நான் என்னையே மாய்த்து கொள்வேன் என்று கூறினார். அதற்காக தான் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று அந்த தூதர் அவர்களுக்கு சொன்னார். அதாவது உனக்காக இந்த அழகான பெட்டியை தந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அந்த பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு நீ உன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். உடனே விலாஸ்தீர் அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கிறான். அதில் ஒரு அருமையான முடியுள்ள விக் என்று சொல்லுவோம், அதாவது ஒரு தொப்பி, மயிருள்ள ஒரு தொப்பி, அதாவது என்று சொல்லுவோம், விக் என்று சொல்லுவோம். அது அழகாக இருந்தது. அதை எடுத்து போட்டுக்கொண்டு இனிமேலாவது நீ நன்றாக இரு என்று சொல்கின்றார். அந்த ஆண்டவரின் அன்பை அவர் அறிந்து கொண்டார். நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், நான் பாவத்தில் மூழ்கி இருந்தாலும் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எவ்வளவு நம்மை அன்பு செய்கிறார் என்றால், தம்மையே நமக்காக கையளித்தார். நம்முடைய பாவங்களை எண்ணியல்ல, அதாவது நம் பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நம்மை அன்பு செய்கின்றார். புனித சின்னப்பர் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்தே மிகவும் அழகாக சொல்கின்றார். ஒருவர் நல்லவருக்காக உயிரை கொடுக்க தயாராகவும் இருப்பார்கள். ஆனால் ஒரு பாவிக்காக யார் உயிரை கொடுப்பார் என்று கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் பாவிகளாய் இருந்தபோது நமக்காக தம்மையே கையளித்து அளவு கடந்த அன்பை செலுத்தி நம்மை நேசித்தார். அதான் இந்த இருதய ஆண்டவரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய அன்பை இஸ்ராயல் மக்கள் சுவைத்து பார்த்தார்கள். கடவுள் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், கடவுள் அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வரும்போது அவர்கள் பல திசையில் சென்றாலும் கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்களை அன்பு செய்து நல்வழிப்படுத்தி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அவர்களை எடுத்து சென்றார். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் நாம் இறைவனின் அன்பை பல விதங்களில் சுவைத்து பார்க்கின்றோம். பல விதங்களில் இறைவன் நம்மை அன்பு செய்கிறேன் என்று காட்டுகின்றார். அந்த இறைவனின் அன்பை நாமும் சுவைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும்போது பல வித புதுமைகளை நாம் பார்க்கின்றோம். இறைவனின் அன்பையும் ஆசிரியரையும் நாம் உணர முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை உணர்ந்து பார்த்திருக்கின்றேன். பல சமயங்களில் நானே யோசித்து பார்த்திருந்தேன், ஏன் ஆண்டவர் இயேசு என்னை இவ்வளவு அன்பு செய்கிறார், இந்த ஒரு நல்ல நிலையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் யோசிக்கும் போது எனக்கே புரிய மாட்டேங்குது. கடவுள் ஏன் என்னை இப்படி அன்பு செய்கிறார் என்பதை. அதுதான் கடவுளுடைய அன்பின் மர்மம் என்று சொல்ல வேண்டும். இட்ஸ் a mystery. We can never understand the depth and breadth and the height of God's love. God's love is really great. நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்தித்து பார்க்கும்போது நாம் அதை உணர முடியும். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனின் அன்பை சுவைத்திருந்தால் நாமும் அந்த அன்பில் வளர வேண்டும். நம்மை இறைவன் நேசித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். தந்தை என்னை அன்பு செய்தது போல நானும் உங்களை அன்பு செய்கின்றேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்றார். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், ரிமெயின் இன் மை லவ் என்று சொல்லுகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம். அந்த அன்பின் தேவன் நம்ம இப்போது இவ்வளவு அன்பு செய்யும் போது நாம் மற்றவர்களை எப்படி அன்பு செய்கின்றோம்? சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை, ஆண்டவரை அன்பு செய், கடவுளை அன்பு செய், அதே போல ஒருவரை அன்பு செய், இதுதான் நான் கொடுக்கும் கட்டளை என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவின் அன்பை சுவைத்து பார்ப்போம். அவருடைய
அன்பு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும்போது நாமும் அவரை போல மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தி, மற்றவர்களின் சுமையை குறைத்து, மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். அந்த அன்பின் ஆண்டவரை நாம் போற்றும்போது அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவரை போல நாம் வாழ வேண்டும். புனிதர் அல்ல, அருப்பே என்ற இயேசு சபை தலைவர் இதை தான் அருமையாக சொல்லுகின்றார். ஆண்டவரே, உம்மை போல நான் எப்படி மற்றவர்களை பார்க்க முடியும்? நீர் பாவிகளை பார்த்தது போல, நீர் மற்றவர்களை மன்னித்தது போல நானும் பிறரை மன்னிக்க முடியுமா? என்னையும் பிறரை மன்னிக்கவும், பிறரோடு அன்போடு வாழவும், பிறரை நேசிக்கவும் எனக்கும் அந்த வரம் தாரும் என்று சொல்கின்றார். அதே போல நாமும் அந்த ஆண்டவர் இயேசுவிடம் இன்று குறிப்பாக மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அன்பின் வாழ்க்கையாக, நம்முடைய இதயத்தில் இருந்து மற்றவர்களுக்கு கருணையும் அன்பும் பரிவிரக்கமும் தோன்றும் வாழ்க்கையாக நாம் வாழும்போது அந்த இறைவன் மக்களாக, மற்றவர்களுக்கு பிரியமான மக்களாக நாம் வாழ்வோம். ஆமேன்.